வேலைக்கு வந்தவள். இது ஒரு குடும்ப கதை. மாதவி அன்றைய தினசரியில் வந்திருந்த அந்த விளம்பரத்தையே வெறித்து பார்த்தாள். வாடகைக்கு மனைவி தேவை. மாதச் சம்பளம் ரூபாய் 20,000. இருப்பிடம், உணவு இலவசம். சாதி மதம் தேவையில்லை. 30 வயதிற்கு உட்பட்ட படித்த இளம்பெண்கள், மனவிலக்கு பெற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், விருப்பமுள்ளவர்கள் அணுக வேண்டிய முகவரி 8-9 கோசம், கீழே தெற்கு வீதி, கரிகாலன் தோப்பு, காரைக்கால். மாதவி சிறிது நேரம் வெறுப்பிற்கு பின் ஒரு முடிவிற்கு வந்தாள். தலைவாரி தன்னை திரித்து கொண்டு கிளம்பினாள். அழைப்பு மணி ஒலி கேட்டு கதவை திறந்த பரத்திற்கு ஆளை பார்த்ததும் சின்ன அதிர்ச்சி. சமாளித்து, என்ன வேணும் கேட்டான். இந்த விளம்பர விஷயமாக வந்திருக்கேன். மாதவி தான் தயாராய் கொண்டு வந்திருந்த பத்திரிகையை நீட்டினாள். பரத்திற்கு புரிந்தது. வாங்க. கதவை திறந்து உள்ளே அழைத்தான். சோபாவில் அமர்ந்தான். உட்காருங்க. எதிர் நாட்காலியை காட்டினான். அமர்ந்தாள். படிப்புச் சான்றிதழ் பார்த்தான். நீட்டினாள். முதல் தாள் சுய குறிப்பில் மாதவி, வயது 26, படிப்பு பட்டம், PA. அடுத்து அதற்கான சான்றிதழ்கள். மூடினான். கழுத்தை கவனித்தான். திருமணம் இழுத்தான். ஆயிடுச்சு. பரத் மார்பில் கொஞ்சமாய் உதை. ஆனா அவர் என்னோட இல்லை. மெல்ல சொன்னான். புரியல. விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொன்னேன். காரணம் சொல்ல முடியுமா? மன்னிக்கணும், இது உங்களுக்கு தேவையில்லாதது. எனக்கு தேவைதான் மேடம். பின்னால் உங்கள் கணவரால் சிக்கல் வரக்கூடாது இல்லையா? வராது. எப்படி இப்படி உறுதியாக சொல்கிறீங்க? மனவிலக்கு கொடுத்த எந்த ஆம்பளையும் மனைவியை திரும்பி பார்த்ததா சரித்திரமே இல்லை. மனவிலக்கு பெற்ற நீதிமன்ற சான்றிதழ் பார்த்தான். சான்றிதழ்களோடு இருக்குது. தன் கையில் உள்ளதை எடுத்து பிரித்து பார்த்தான். இருந்தது திருப்தி. இந்த விளம்பரத்தின் முழு அர்த்தம் தெரியுமா? தெரியல. சொல்லுங்க. தாம்பத்தியம் தவிர எனக்கு மனைவிக்குரிய அனைத்து பணிவிடைகளையும் செய்யணும். அமைதியாக இருந்தாள். புரியலையா? புரியுது. அப்போது சம்மதமா? சம்மதம். இன்றைக்கே வேலைக்கு சேர தயாரா? தயார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? மனவிலக்கு பெற்ற கணவனிடமே வாடகை மனைவியாய் வர காரணம்? சட்டம் வேற, மனசு வேற. நீங்கள் இருதய நோயாளி. என்னால் தாம்பத்தியம் கொடுக்க முடியலன்னு நீங்கள் எனக்கு விலக்கு கொடுத்தாலும் தம்பதிகள் வாழ்க்கைக்கு தாம்பத்தியம் மட்டும் முக்கியம் இல்லை என்பது என்னோட எண்ணம். மாதவி, பொறுங்க. உடலும் உள்ளமும் சேர்றது மட்டும் வாழ்க்கை இல்லை. உயிரும் சேர்றது தான். மனசும் சேர்றது தான். பரத், விருப்போ வெறுப்போ மனவிலக்கு கொடுத்த எந்த ஆம்பளைக்கும் மனைவிகளை திரும்பி பார்க்கறதில்ல. காரணம், ஆம்பளைங்க மனசுக்கள், பொம்பளைங்க மனசு அப்படி இல்லை. நான் இங்கே வேலைக்கு வந்த காரணம், இதே நோயாளியாக இருக்கிற உங்களை புதுசாக வர்றவ புரிஞ்சு நடந்துக்க முடியாது. தேவைகள் அறிந்து செய்ய முடியாது. பணத்துக்காக வர்றவ சரியாக பணிவிட செய்ய மாட்டா. நிறுத்தினான். சற்றென்று எழுந்த பரத், மன்னிச்சுக்கோ மாதவி. உன் மனசு புரியாமல் உனக்கு நல்லது செய்கிறதா நினச்சி உன்னை மனவிலக்கு கொடுத்துட்டேன். நீ தான் கடைசி வரைக்கும் என் தாய். மனைவி தழுத்தழுத்து அணைத்தான். மாதவி மனதில் பூமலை பொழிந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது.